సో నీకు భగవద్గీత 16వ అధ్యాయం 24వ శ్లోకం తిరిగి చూడండి. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. నారాయణం నమస్కృత్య నరం చైవం నరోత్తమం దేవీం సరస్వతిం వ్యాసం తతో జయముదీరయేత్. నష్టప్రాయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవయా భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తిర్భవతి నైష్ఠికీ. 16వ అధ్యాయం 24వ శ్లోకం. తస్మాత్ శాస్త్రం ప్రమాణం తే కార్యకార్య వ్యవస్థితో జ్ఞాత్వా శాస్త్రవిధానోక్తం కర్మ కర్తుం ఇహార్హసి. తస్మాత్ శాస్త్రం ప్రమాణం తే కార్యకార్య వ్యవస్థితో జ్ఞాత్వా శాస్త్రవిధానోక్తం కర్మ కర్తుం ఇహార్హసి. తస్మాత్ శాస్త్రం ప్రమాణం తే కార్యకార్య వ్యవస్థితో జ్ఞాత్వా శాస్త్రవిధానోక్తం కర్మ కర్తుం ఇహార్హసి. திருப்பி சொல்லுங்க. தஸ்மாத் எனவே, சாஸ்திரம் சாஸ்திரங்கள், பிரமாணம் சாட்சி, தே உன்னுடைய, காரிய கடமை, ஆகாரிய செய்யக்கூடாத செயல்கள், விவஸ்திதௌ முடிவு செய்வதில், ஞாத்வா அறிந்து, சாஸ்திர சாஸ்திரத்தின், விதான விதிகள், உக்தம் உரைக்கப்பட்டுள்ளபடி, கர்மா செயல், கர்தும் செய்ய, இக இவ்வுலகில், அர்ஹசி வேண்டும். மொழிபெயர்ப்பு. எது கடமை, திருப்பி சொல்லுங்க, எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். பொருளுரை. 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி வேதங்களின் எல்லா சட்டதிட்டங்களும் கிருஷ்ணரை அறிவதற்கானவையே. பகவத்கீதையிலிருந்து ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு
கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் வேத இலக்கியங்களால் அளிக்கப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்தவன் ஆவான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிமுறையை மிகவும் எளிமையாக்கினார். அவர் மக்களிடம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து இறைவனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினார். இத்தகு பக்தி செயல்கள் அனைத்திலும் நேரடியாக ஈடுபட்டிருப்பவன் வேத இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாக அறியப்பட வேண்டும். அவன் பக்குவமான முடிவிற்கு வந்துள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுமான சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எந்த விதமான எதிர்வாதமும் இன்றி வேத விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மாவில் காணப்படும் 4 முக்கிய குறைபாடுகளான பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயையின் வசப்படுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவை சாஸ்திரங்கள். கட்டுண்ட வாழ்வில் உள்ள இந்த 4 முக்கிய குறைபாடுகள் சட்டத்திட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்கிவிடுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆன்மீக அறிவு சம்பந்தமாக இந்தியாவில் பற்பல குழுக்கள் உள்ளன. அவர்கள் பொதுவாக 2ஆக பிரிக்கப்படுகின்றனர், அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகள். இருப்பினும் இந்த இரு பிரிவினருமே வேதங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்வை நடத்துகின்றனர். சாஸ்திரங்களின் கொள்கைகளை பின்பற்றாமல் யாரும் பக்குவ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. எனவே சாஸ்திரங்களின் நோக்கத்தை உண்மையிலே புரிந்து கொள்பவன் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றான். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிரான வெறுப்பே மனித சமூகத்தின் எல்லாவித இழிவுகளுக்கும் காரணமாகும். மனித வாழ்வின் மிகப்பெரிய அபராதமும் இதுவே. எனவே பரமபுருஷ பகவானின் ஜடசக்தியான மாயை 3 விதமான துன்பங்களின் உருவில் நமக்கு எப்போதும் தொல்லை கொடுக்கின்றது. அந்த ஜடசக்தி இயற்கையின் முக்குணங்களால் ஆனது. முழுமுதற் கடவுளை அறிவதற்கான பாதை திறக்கப்படுவதற்கு முன் குறைந்தபட்சம் சத்துவகுணத்திற்காக ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வது அவசியம். சத்துவகுணத்தின் தரத்திற்கு உயர்வு பெறாதவன் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலுமே இருக்கின்றான். அவை அசுர வாழ்வினை கொடுப்பவை. ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள் சாஸ்திரங்களை கேலி செய்கின்றனர், சாதுக்களை கேலி செய்கின்றனர். மேலும் பரமபுருஷ பகவானை முறையாக அறிந்து கொள்ளும் வழிமுறையையும் கேலி செய்கின்றனர். அவர்கள் ஆன்மீக குருவின் அறிவுரைகளை மீறுகின்றனர், சாஸ்திர விதிகளை கண்டுகொள்வதில்லை. பக்தி தொண்டின் பெருமைகளை கேட்டும் கூட அதில் அவர்கள் கவரப்படாமல் இருக்கின்றனர். உயர்வு பெறுவதற்கான சொந்த வழியை அவர்கள் தயார் செய்கின்றனர். இவை அசுரத்தனமான வாழ்விற்கு கொண்டு செல்லக்கூடிய மனித சமூகத்தின் சில குறைபாடுகள் ஆகும். இருப்பினும் பக்குவமடைவதற்கான பாதையின் மிக உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவனை இட்டு செல்லும் முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டால் ஒருவனது வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆகிவிடும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் என்னும் 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளர்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஓம் தத் சத். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதோ ज्ञात्वा शास्त्र विधानोक्तं कर्म कर्तुं यहार्हसि तत्सत्. ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखाभितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते
गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चात्देशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। எல்லாரும் இந்த முக்கியமான நாள் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கும், சூத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தயாரிக்கணும் அப்படின்னு கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு ரசம், சாம்பாரோ ரசம் செய்யணுன்னா கூட அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஷர்ட் தைக்கணுன்னால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூட ஃபார்முலா இருக்குது, அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, சும்மா கிடைக்காது. அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை. இன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு அப்படின்னு என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எல்லாருமே செய்யணும். நம்ம எல்லாரும் அப்படித்தான், என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது நாம் செய்வோம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், வேதம் என்ன சொல்லுதுன்னா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு மனுஷன்ட்ட வந்து குறைபாடுகள்லாம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் குறைபாடு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்போது ஒன்றில் இப்போ நம்ம தோல் மேலே பல கோடி கிருமிகள் இருக்குது, நம்ம தோல் மேலேயே. அது நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படின்னா நம்ம கண்ணில் ஒரு குறைபாடு இருக்குது. நம்ம தோல் மேலே பல கோடி கிருமிகள் இருக்குது. இந்த இடத்துல நிறையா கிருமிகள்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படின்னா கண்ணில் ஒரு குறைபாடு இருக்குது. அதே மாதிரி நம்ம காது இருக்குது, நம்ம காதுக்கு எல்லா சப்தம் கேட்காது. அப்படின்னு என்ன, நம்ம காதுலையும் குறைபாடு இருக்கு, நம்ம காது குறைபாடு. அதே மாதிரி நம்ம மூக்குக்கு எல்லா ஸ்மெல்லும் தெரியாது, அப்படி மூக்குலையும் குறைபாடு இருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பல விதமான குறைபாடெல்லாம் இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு. ஸோ இத்தனை குறைபாடு இருக்கும் பொழுது எது சரி எது தப்பு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் முடியாது, ஆனால் குறைபாடு இருக்கு. அப்போ என்னதான் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, குறைபாடே இல்லாத ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். நமக்கெல்லாம் குறைபாடு இருக்குது. குறைபாடு இல்லாத ஒரு நபர் அவர் யாருன்னா அவர் தான் பகவான், கிருஷ்ணா, கடவுள். அவர் குறைபாடு இல்லாதவர். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்கணும். அதுதான் ஃபைனல். இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னு வைங்க, ஓரளவுக்கு புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. புத்தி இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவனே டாக்டர் நினச்சிக்குவான். அவனாக ஒன்று நினச்சி போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவான். அது புத்தி இல்லாத செயல். என் உடம்பு சரியில்லைன்னா
டாக்டர்கிட்ட போகணும், அவருக்கு எல்லாமே தெரியும். நாம் டாக்டர் இல்லைன்னா நானாக போய் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த மருந்து அழகாக இருக்குது, அந்த மருந்து கொடுங்க அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. பைத்தியக்காரத்தம். டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், என் உடம்பு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார், மருந்து சார். அது மாதிரி நமக்கு குறைபாடு இருக்கு. அப்போ அந்த குறைபாடு இல்லாத நபர் யாருன்னா கிருஷ்ணா பகவான். அவர் தான் அந்த பகவத்கீதை பேசுகிறார். ஸோ அர்ஜுனர் எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் வருதோ, அர்ஜுனருக்கும் கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நீங்கள் பகவத்கீதை படிச்சீங்கன்னா வரும். அவர் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, அந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், அவராக உட்காந்து முடிவு எடுக்கலை. அதுதான் புத்திசாலித்தனம். அவர் உட்காந்து முடிவு எடுக்கலை. அவர் என்ன பண்ணுறார், பகவான்கிட்ட கேட்குறார், நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தெரியல சொல்கிறார், எனக்கு தெரியல. காப்பன்ய தோஷோ பகத ஸ்வபாவா, கன்ஃபியூஷனில் இருக்கேன், எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள், எது நல்லதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். யஸ்ரேய நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமம் துவம் பிரபன்னம். எனக்கு எது நல்லதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக நாமெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாமளும் உட்காந்து முடிவு எடுப்போம். இல்லைன்னா இன்னொரு கன்ஃபியூஷனில் இருக்க ஒரு நபர்கிட்ட போய் கேட்போம், அவனும் என்ன மாதிரி தான் இருப்பான். ஆனால் நம்ம அது பண்ணக்கூடாது. அர்ஜுன் என்ன பண்ணார், பகவான்கிட்ட கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணா பகவத்கீதை பேசுகிறார். அப்போது நம்ம பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நம்மக்கிட்ட எங்கே பிரச்சனை இருக்குன்னு அங்கே தான் தெரிய வரும், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியும். ஒரு உதாரணம், நம்மளுக்கு உடம்பு அடிக்கடி கெட்டு போகுதுன்னு வைங்க, உடம்பு சரியில்லை அடிக்கடி. அப்போ என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது யோசிக்கணும். என் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அது மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா நான் தப்பாக வாழ்கிறேன்னு அர்த்தம். சரி, நான் வாழ்க்கையை தப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன், அதை நான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் உடம்பு கெட்டு போகுது, அடிக்கடி கெட்டு போகுதுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை, என்னமோ சக்தி குறைஞ்சிருக்கு. அது மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா நான் தப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு முதல் நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை, நான் தப்பாக வாழ்கிறேன். அப்போ எது சரின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது நாமளாக உட்காந்து யோசிக்கக்கூடாது, பகவத்கீதை படிக்கணும். ஸோ இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திர பிரமாணம் தே காரியா அகாரியா வியவஸ்திதம். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் படித்து பண்ணு, நீயா யோசிக்காத அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம எல்லாரும் நாமளாக யோசிப்போம், அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரும் வியாதி. கிருஷ்ணர் கொடுத்துட்டார், இது இப்படி தான் பண்ணணும். கிருஷ்ணர் சார் சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கோ, எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாமே. உதாரணத்துக்கு சாப்பிட்றதுக்கும் சாஸ்திரம் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. வெளியில் ஏதோ பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிடும்பாங்க, பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், புத்தி இல்லாதவங்க பேசுகிற பேச்சு. புத்தி இல்லாதவங்க பேசுவாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிடு, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்போ நீ வாழு, உன் இஷ்டம் நீ வாழு, பைத்தியக்காரத்தனம். நோ. யாராவது காரு கையில் கொடுத்து உனக்கு என்ன தோணுதோ அப்படி ஓட்டு, எந்த ரோட்டில் ஒன்று ஓட்டுன்னு சொல்லுமா? நோ. கார் ஓட்டணும்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, ஒன் வே இருக்குது, இப்படி தான் ஓட்டணும்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி சாப்பிட்றோன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. தூங்கணும், தூங்கிறதுக்கும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூங்கு, ஒரு 8:30 மணி வரைக்கும் தூங்கு, அது பைத்தியக்காரத்தனம் தான். ஞாயிற்றுக்கிழமை இஷ்டத்துக்கு தூங்கணும், பிரச்சனை வரும். ஆச்சரியமாக இருக்கலாம் கேட்குறதுக்கு, ஏன்னா தூங்குறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இருக்குது.
இது நம்ம வீட்டில் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. தூங்குறது கூட சாஸ்திரம் இருக்குது. என் இஷ்டத்துக்கெல்லாம் தூங்குறதான் கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னால் நிறையா இருக்குது. இப்போ தூங்குறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரூல்ஸ் இருக்குது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி கவனிக்கணும்லாம் ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. சொல்லிக்கிட்டே போனால் பல ரூல்ஸ் இருக்குது, 1 2 கிடையாது. ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா, நம்ம ஸ்கூல்லையும் காலேஜில் அது யாரும் அதை பற்றி சொல்லி தரமாட்டாங்க. நீங்கள் எந்த ஸ்கூல்லையும் காலேஜில் அது பேசுகிறது கிடையாது, எங்கேயுமே சொல்லி தரமாட்டாங்க. சாஸ்திரத்தில் அது நம்மளோட துரதிருஷ்டம் தான். அது மாதிரி ஒன்றுக்கு ரூல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறார், யத் யதாச்சரி ஸ்ரேஷ்ட தத்ததேவ தரோச்சனாக சயத் பிராம். கிருஷ்ணர் சொல்கிறார், யத் யதாச்சரி ஸ்ரேஷ்டா, பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த குழந்தைங்களும் அதைத்தான் பார்த்து பண்ணுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா அர்ஜுனா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனட்ட, நீ தப்பு பண்ணால் உன் பின்னாடி வரவங்களும் தப்பு பண்ணுவாங்க. அப்படின்னா ரொம்ப பொறுப்பில் இருக்க. இந்த உலகத்தில் ரொம்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருன்னா பெற்றோர்கள். அவங்க ரொம்ப பொறுப்பான ஸ்தானத்தில் இருக்காங்க, பெற்றோர்கள். அதே மாதிரி வாத்தியார், ராஜா, ஒரு நாட்டு ராஜாலாம் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சும்மாலாம் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். என் கண் முன்னாடி நடந்தது, பல வருஷம் முன்னாடி. நான் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது என் முன்னாடி ஒரு நபர், அவர் மகனும் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர் மகனுக்கு ஒரு 2-3 வயசு தான் இருக்கும். மகனுக்கு 2-3 வயசு சம்திங். அவர் என்ன பண்ணார், என் கண் முன்னாடி நடக்குது. இந்த ஜருதாலாம் போடுவாங்க, அவர் கையில் வச்சுட்டு அப்படியே நசுக்கிறார். நசுக்கிட்டு அப்படியே வாயில் வச்சுக்கிட்டார். அந்த சின்ன பையன் அவனும் பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனும் இப்படியே பண்ணுறான். என் கண் முன்னாடி நடக்குது. போட்டு அவனை எப்படியே உள்ளே வைக்கிறான். அவங்க அப்பா பண்ணுறது அப்படியே அந்த பையன் பண்ணுறான். அப்போ என் கூட இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லோரும். இல்லை, அப்பா பண்ணுற மாதிரி பையன் பண்ணுறான். அவன் 3 வயசு தான். அவனுக்கு கொஞ்ச நாள் அவனும் ஜருதா போட்டுருவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கிருஷ்ணர் சொல்கிறார், லோகஸ் ததனு வர்த்ததே. பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ இந்த சின்னவங்க பார்த்து அதை அப்படியே காப்பி அடிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஒரு மாதிரியாக ஹேர் ஸ்டைல் வச்சா பசங்களை வைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல். ஒரு கிரிக்கெட் ஸ்டார் ஒரு மாதிரி வந்தான்னா அதே மாதிரி பசங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமல் கிடையாது. யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் அது இருக்குது. ஆனால் யாரை ஃபாலோ பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் குவெஷன் மார்க் ரொம்ப முக்கியமாக. பகவான் சொன்னபடி ஃபாலோ பண்ணணும், பகவான் சொல்கிறதும் ஃபாலோ பண்ணணும். அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதை படித்து ஆகணும். கிருஷ்ணர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி ஸ்லோகம், யஹ சாஸ்திர நிதி உத்ஸ்ருஜ்யா வர்த்ததே காமகாரதா நச சித்திம் அவாப்னோதி நசுக்க நபாராம் கதி. அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை படிக்கலை அப்படின்னு என்ன ஆகுனா, அவங்களோட கடமை அவங்களுக்கு செய்ய தெரியாதுங்கிற. நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நம்ம கடமை நமக்கு செய்ய தெரியாது. இந்த சாஸ்திரம் படிக்கலாம், செய்ய தெரியாது. தெரியும் நாமளாம் நினச்சிக்கிறோம், இதுதான் உண்மை. நாமளாம் நினச்சிக்கிறோம், ஆனால் தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு என் கடமையெல்லாம் தெரியும் நினச்சிக்கிறோம் இல்லையா? உண்மையிலே தெரியும்னே வச்சுக்குவோம். என் கடமை நான் ஒழுங்காக பண்ணால் பிரச்சனை வராது. பர்சனல் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். நாம சாஸ்திரம் இருக்கு.
கிருஷ்ணர் சொல்கிறார், யயாத்மா சுப்ரசித்தி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க கடமை அவங்க செய்யும் பொழுது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்கெல்லாம், என் பையன் என் பொண்ணு நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய புலம்புவாங்க. இவங்க அவங்க குழந்தைங்க முதல்ல ஒழுங்காக சொல்லி கொடுத்தாங்களான்னு அவங்க கேள்வி கேட்டுக்கணும். அதெல்லாம் இருக்குது. எதுவுமே சும்மா நடக்காது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன், சும்மா நடக்காது. ஏன்னோ நியூட்டன்ஸ் சயின்டிஸ்ட் அவர் ஒரு லாஸ், தேர்டு லான்னு சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு எதிர்விளைவெல்லாம் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. அது வரும். என்னை ஒருத்தர் பார்த்து சும்மா திட்டிட்டு போகிறேன்னு வைங்க, பேச்சு அவன் என்னை சும்மா திட்டுறான்னு சும்மா நடக்காது. நான் என்னமோ பண்ணியிருக்கேன், அது சும்மா நடக்காது. இந்த உலகத்தில் எதுவுமே சும்மா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, காரணம் இருக்குது. எதுவும் சும்மா நடக்காது. நாம் நினச்சிக்கிறோம் அதான் நடக்குது, இன்னும் எதுவும் சும்மா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போது கிருஷ்ணா பகவத்கீதை ரொம்ப அழகாக பேசுகிறார். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப கிளியராக பகவான் பேசுகிறார் கிருஷ்ணா. அப்போ இந்த புக்கு நான் படிக்கலைன்னா என்னோட கடமை நான் பண்ண முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது. ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்போம், ஒரு மாதிரி பயம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த சாஸ்திரம் படிக்கலைன்னா அவங்க கடமை அவங்க செய்ய முடியாது. அடுத்து சொல்கிறார், நசுகா அப்படின்னா சுகம் கிடைக்காது அர்ஜுனாங்கிற. அப்போ என் வாழ்க்கையில் சுகமே கிடைக்கலைன்னா நான் என் கடமையிலேருந்து மீறிட்டேன்னு அர்த்தம், இல்லை செய்யலை. என் கடமை நான் செய்யலைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். நாம் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அடுத்தவன் தலை மேலே தான் போடுவோம், அடுத்தவனால தான் பிரச்சனை போகும். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ உன் கடமை செய்யலை அப்படின்னு. நாம் நம்ம கடமை செய்யாதனால தான் எனக்கு அந்த அசுகம் பிரச்சனை வருது, சும்மாலாம் வரல. அப்புறம் கிருஷ்ணர் ஒன்று சொல்கிறார், உன் சந்தோஷமும் கிடைக்காது, நல்ல மரணம் கூட கிடைக்காது அப்படிங்கிறார். அதுவும் பகவான் சொல்கிறார். ஏன்னா மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எல்லாரும் சந்திச்சே ஆகணும். கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், அதுவும் தெரிஞ்சுக்கணுங்கிற, அதுவும் ஒழுங்காக நடக்காதுங்கிற. அப்போது இந்த பகவத்கீதை நம்ம படித்தாகணும். ஏன்னா நம்மகிட்ட எல்லாதும் குறை இருக்குது, நம்ம இல்லைன்னு நினச்சாலும் இருக்குது, நம்மகிட்ட இல்லாமலாம் கிடையாது. நம்மகிட்ட நிறையா குறைகள், ஆனால் பகவானுக்கு குறைன்னு ஒன்று கிடையாது. நம்மகிட்ட நிறையா குறை இருக்குது, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லப்போனால் பழகிடுச்சு. அடிக்கடி இந்த ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிகிட்ருப்பேன். என்னென்னா, ஒரு நபர் வந்து ஜாதகம் பார்க்க போகிறார். பொதுவாக நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. அந்த ஜாதகம் பார்க்குறவர் சொல்கிறார், உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறார். இவர் பயந்துக்கிறார், என்னோட 7.5 சனிங்கிறாரே, சரி என்ன நடக்கும்? அப்போ அவர் சொல்கிறார், மொதல் 2.5 வருஷம் உனக்கு பிரச்சனை பிச்சு எடுத்துடும் அப்படிங்கிறார். அப்படிங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பழகிடும் அப்படிம்பார். அது மாதிரி நாமளும் பழகிட்டோம், நம்ம நிறைய விஷயம் பழகிட்டோம், நிறையா குறைகள் இருக்குது, பிரச்சனை பழகிட்டோம். அப்படின்னு என்னென்னா அக்ஞானத்தில் இருக்கும், அறிவு கம்மியாயிட்டே போகுது, கம்மியாயிட்டே தான் போகுது. இது உண்மை. பாருங்கள், இப்போல்லாம் விலைவாசியெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. நிறைய பேர் சொல்கிறாங்க உலகம் முன்னேறுதுங்கிறாங்க, ஆனால் ஆஸ்பத்திரி ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. எங்கே உலகம் முன்னேறுதுன்னு சொல்லுங்க? ஆஸ்பத்திரி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. சில பேர் சொல்கிறாங்க கோர்ட்டுலலாம் கேசஸ் வந்து லட்சக்கணக்கான கேஸ் வருது, சண்டையாக இருக்குது. அப்போ எங்கே உலகம் முன்னேறுது? உலகமெல்லாம் முன்னேறல. டெக்னாலஜி முன்னேறலாம், நாம் முன்னேறல. மனுஷனெல்லாம் முன்னேறல, டெக்னாலஜி முன்னேறுது.
மனுஷன் முன்னேற மனுஷன் முன்னேறினா பகவத்கீதை படிக்கணும். இது கொடுக்கறது தான் பகவானே வர்றார், சும்மாலாம் கிடையாது. பகவான் ஏன் இங்கே வர்றார், ராமர் வர்றார், நரசிம்மர் வராங்க. ஏன் வர்றாங்கன்னா இந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்கத்தான் வர்றாங்க. நாம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நமக்காக இதெல்லாம் பேசியிருக்காங்க. நாம் புத்தி கெட்டு போய் இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஸோ கிருஷ்ணரே சொல்கிற இந்த சாஸ்திரம் படிக்கணும். ஸோ முன்னாடி ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், நம்மகிட்ட எல்லாத்துக்கும் குறைகள் இருக்குது, பகவான்கிட்ட குறை கிடையாது. கிருஷ்ணா அவர்கிட்ட குறையெல்லாம் கிடையாது. சில பேர் புத்தி இல்லாத ஏதோ பேசுவாங்க. ராமர் குறையே கிடையாது, பர்ஃபெக்ட். அவர் பகவான், அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணார், தப்பே பண்ணலை. புத்தி இல்லாத ஏதோ பேசிகிட்டு இருப்பான், அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுறார். சரியான குருட்ட போய் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நாமளாக படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு உதாரணம், நீங்கள் இந்த மெடிக்கல் காலேஜில் சில புக்ஸ் எல்லாம் படித்து காலேஜில் டாக்டர் ஆவாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த புக்கு படிக்கணும், நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. ஓகே, இப்போ லா காலேஜ் புக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு படித்து நீங்கள் லாயர் ஆக முடியாது. நீங்கள் டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், முறைப்படி காலேஜுக்கு போய் படிக்கணும். அது மாதிரி பகவானோட செயல்கள் நாமளாக புரிஞ்சுக்க முடியாது, குருட்ட போய் கற்றுக்கணும். சில புத்தி இல்லாத ஏதோ பேசுகிறாங்க, ராமர் தப்பு பண்ணாரு. இன்னும் அவர் ஒரு தப்பு கூட பண்ணல, பகவான் அவர். அவங்க ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இருக்கு. அது ஒரு குருட்ட போனால் தான் தெரியும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் குத்திட்டேன்னு வைங்க, அவனை ஜெயிலில் போடுவாங்க. டாக்டர் கத்தி எடுத்து வைத்தியே கிழிப்பார், அவரை ஜெயிலில் போடுவோன்னு அவரை போட மாட்டான். டாக்டரும் கத்தி எடுத்து கிழிக்கிறாருல வயிற, அவரை ஜெயிலில் போட மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் கத்தி எடுத்து தான் கிழிக்கிறாங்க. ஆனால் இது வேறு அது வேறு, அது ட்ரீட்மெண்ட், அது ட்ரீட்மெண்ட். அது மாதிரி பகவானோட செயல்கள் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பகவானோட எல்லா செயலும் ட்ரீட்மெண்ட் தான், அது நமக்கு புரியாது. பகவானோட எல்லா செயலுமே ட்ரீட்மெண்ட், ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட். ஆனால் அது புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அறிவு தேவை. அது இந்த பகவத்கீதா தான் அந்த அறிவு. இது இல்லைன்னு புரியாது. ஒரு உதாரணம், சம்டைம்ஸ் பெற்றோர்கள், தாய் அம்மாவாக இருக்காங்களே, அவங்க குழந்தைக்கு காலங்காத்தால் ஏதோ பெரியத்தில் ஒரு ஜிலேபியோ ஒரு ஸ்வீட் ஏதாவது ஊட்டுவாங்க, பையன் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறெல்லாம் ஒரு மாதிரியாக போதுன்னு வைங்க, அதே வயலில் விளக்கனே விட்டுருவாங்க. அம்மா அதுவும் பண்ணுவாங்க, ஸ்வீட்டும் வாயில் வைப்பாங்க, விளக்கனே வாயில் வைப்பாங்க. இந்த குழந்தை ஏமா விளக்கெண்ணெய் வைக்கிற அப்படின்னா குழந்தை திட்டவும் கூடாது, திட்டினாலும் தப்பு தான். அம்மாவுக்கு என்ன செய்கிற அம்மாவுக்கு தெரியும். ஸோ பகவான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார், அவர் செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட். ஸோ அப்போ அந்த பர்ஃபெக்டான பர்சன் நபர், அந்த பகவான் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை செய்யணும். அவர் என்ன சொல்ல வரான்னு பகவத்கீதை படிக்கணும். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா நம்மளோட உடல் எப்படி உபயோகிக்கணும், நம்ம மனசு எப்படி உபயோகிக்கணும், புத்தி எப்படி உபயோகிக்கணும், பகவான் அதெல்லாம் சொல்லித்தரார். இப்பெல்லாம் யாருமே புத்தி எப்படி உபயோகிக்கணும் பேசுறது இல்லை, மனசு எப்படி உபயோகிக்கணும் அதுவும் பேசுறது இல்லை, புலன்கள் எப்படி உபயோகிக்கணும், உதாரணத்துக்கு கண்ணு இருக்கு, கண் எப்படி உபயோகிக்கணும் யாரும் சொல்லித்தரது இல்லை. இது உண்மை, இதுக்கெல்லாமே சாஸ்திரம் இருக்கு. ஆனா அது யாரும் சொல்லித்தராதனால மனசு, புத்தி, இந்த புலன்கள் தப்பு தப்பா உபயோகிக்கிறேன், அடி மேல அடி வாங்க. இதுதான் உண்மை, இதெல்லாம் உண்மை. ஸோ இந்த பகவத்கீதாங்கிறது ஒரு சென்டிமெண்ட் புஸ்தகமெல்லாம் கிடையாது, இது பூரா விஞ்ஞானம், இது ரியல் சயின்ஸ். இது உண்மையிலே ஒரு விஞ்ஞானம்.
ஸோ முன்னாடி சொன்னபடி இது ஒரு சரியான நபர்கிட்ட போய் படித்தா தான் புரியும். ஸோ பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், விதியை மாற்றிடலாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், விதியை மாற்றலாங்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க விதி மதியால் மாற்ற முடியும் சம்திங் சொல்லுவாங்க. அந்த மதி, அந்த நாலேஜ், அந்த அறிவு என்னன்னா அந்த அறிவு பகவத்கீதா. MBBSஓ இல்லை பிடெக் ஐடி அதெல்லாம் கிடையாது, BA BLஓ MBAவோ கிடையாது. அந்த அறிவை வச்சு விதியெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் முடியாது. இந்த அறிவை வச்சு தான் மாற்ற முடியும். இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இருந்தால் விதியை மாற்றிடலாம். இது கிருஷ்ணர் சொல்றார், ஞான அக்னி சர்வ கர்மாணி பஸ்மாத் சத் குருதே தத. கிருஷ்ணர் சொல்றார், ஞான அக்னி, ஞானம்னு அறிவு. இந்த பகவத்கீதா அறிவுங்கிறது கிருஷ்ணர் சொல்றார் நெருப்பு மாதிரி அப்படிங்கிறார். நெருப்பு பாருங்க எல்லாத்தையும் எரிச்சிடும். அது மாதிரி இந்த பகவத்கீதா அறிவு இருந்தால் இது பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம விதியை எரிச்சிடலாம், ஜீரோ ஆயிடும். இதெல்லாம் உண்மை, வேற வழியெல்லாம் கிடையாது. கிருஷ்ணரே சொல்றார், சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷிஷ்யாமி மா சுச்சா. சர்வ பாப்பேபியோ, மொத்த பாவத்தை எடுத்துறேன் அப்படின்னா விதியை நான் இல்லாம பண்ணிடுறேங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றான்னு அது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. விதியை மாத்திர இது ஒண்ணுதான் வழி, பல வழிகள்லாம் கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா ஏமாத்துறாங்க. அந்த பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கேட்டா மட்டும்தான் விதி போகும், நம்மளை விட்டுலாம் போகாது. ஸோ அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வரார். நீங்கள் பார்க்கலாம், அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ரைட் சைடில் நிற்கிறது சைத்தன்ய மகாபிரபு, சாக்ஷாத் கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா கலந்தவங்க. அந்த பக்கம் நிற்கிறவர் பலராமர், நித்யானந்தர், பலராமா. அவங்க 500 வருஷம் முன்னாடி வந்து கிருஷ்ணரை வந்து சொல்லித்தரார், இந்த ஒரு காரியமாவது பண்ணு அப்படின்னு ஒன்று சொல்றார். என்னன்னா அவரோட நாமத்தை சொல்லணுங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சொல்லணும்னு பகவானே சொல்றார். இது நான் சொல்றதெல்லாம் கிடையாது. உபனிஷத் வேதம் வந்து வேதத்தை 4 பிரிப்பாங்க, ஒரு வேதத்தை 4 பிரிப்பாங்க. அதில் உபனிஷத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, சம்ஹிதான்னு ஒன்று இருக்கு, ஆரண்யகம், பிரம்மணா 4 பிரிப்பாங்க. அதில் உபனிஷத்தில் இருக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் பொழுது கலி கல்மஷ நாசனம். இது கலியுகம். இந்த கலியுகத்தில் நமக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. 100க்கு 100 அழுக்கு இருக்கு. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அந்த அழுக்கு இருக்கிறதுனால தான் பிரச்சனையும் வருது. சிம்பிள். ஓகே. ஸோ அந்த உபநிஷத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் பொழுது அந்த அழுக்கும் போயிடும் அப்படிங்கிறான். போகும்னு சொல்றாங்கன்னா போகும், அவ்வளோ அவன் சொல்றாங்க, போகும். இதை தவிர இன்னொரு வழி இல்லை. நாத்தக பரோத்தரோபாய சர்வ வேதேஷு திருஷ்யத்தே. நாங்கள் வேதங்கள் புரட்டி பார்த்தாலும் இது மாதிரி ஒரு எளிமையான ஒரு வழி கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ற மாதிரி பெஸ்ட் சொல்லணுங்கிறாங்க. அப்ப சொல்லணும். பகவானே சொல்ற, செய்யணும். இது சொல்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மொத்தம் 16 வார்த்தை. இது சொல்றது என்ன கஷ்டம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. இது சொல்றது எவ்வளோ நேரம் ஆகுது? ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து விதிமுறையெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். அதுவும் சொல்லணும். பகவத்கீதை படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். நான் முன்னாடி சொன்னேன், இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, எனக்கு வாழ தெரியாது.
வாழெல்லாம் தெரியாது. 80 வயசு ஆகிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க 80 வயசு ஆகிடுச்சு, நாங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டோம்பாங்க. ஒன்றும் எல்லாம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. பகவத்கீதை படிக்கல, ஒன்றும் பார்க்கல. நீங்களாம் நினச்சிக்க வேண்டியதுதான், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், இல்லை ஒன்றும் பார்க்கல. ஓகே, இதுதான் உண்மை. பகவத்கீதை படிக்கலன்னு ஒன்றும் தெரியாது. அவங்களாம் நினச்சிக்கலாம் நாங்கள்லாம் பெரியவங்க வீட்டுக்கு நாங்கள் சொன்னபடி கேட்கணுன்னு. உங்கள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியல. எப்படி குழந்தைங்க வாழ்க்கை எப்படி கொண்டு போவா? அதெல்லாம் முடியாது. இந்த பகவத்கீதை படிக்கணும். பகவான் வந்து பேசுகிறார். சரி, பகவான் கிருஷ்ணர் பேசுகிறார். இந்த பகவத்கீதை படித்து ஆகணும் சிவபெருமானும் சொல்கிறார். அவரும் சொல்கிறார். லார்ட் சிவா பத்ம புராணத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறார் பகவத்கீதை படிக்கணுங்கிறார். இது நானா சொல்கிற ஸ்லோகமெல்லாம் இருக்கு. அவர் சொல்கிறார், ஜலஸ்நானம் தினே தினே சக்ரத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மல நாசனம். இது சிவபெருமான் சொல்கிறார். ஒருத்தருக்கு உடம்புல அழுக்கு இருக்குன்னு வைங்க, ஜலஸ்நானம் தண்ணியில் குளிக்கிறோம் இல்லையா? தண்ணியில் எது குளிக்கிறோன்னா அந்த உடம்புல அழுக்கு போயாகணும். ஜலஸ்நானம் தினே தினே, தினமும் ஜலஸ்நானம் பண்ணுற. அப்புறம் சிவபெருமான் சொல்கிறார், வாழ்க்கையிலேருந்து பிரச்சனை போகணுன்னா சக்கரத் கீதா அமிர்த ஸ்நானம் அப்படிங்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், கொஞ்சமாவது பகவத்கீதை படிச்சிரு. இதில் படிச்சேன்னா வாழ்க்கையில் வர பிரச்சனையை மொத்தம் தப்பிக்கலாம். சிவபெருமான் சொல்கிறாருன்னா கேட்கணும். அவங்க நம்ம பெரியவங்க சொன்னால் கேட்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பெரியவங்க யாருன்னா சிவபெருமான், பிரம்மா, பீஷ்மா, நாரதர், இவங்க தான் பெரியவங்க. வெள்ளதாடி இருக்குன்னா பெரியவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பகவத்கீதை படிக்கலாம் ஒன்றும் தெரியாது. பெரியவங்கன்னு இவங்க பெரியவங்க. பிரம்மா, நாரதா, சிவபெருமான், பீஷ்மர், பிரகலாதன், இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க பகவத்கீதை படிக்கணும், பகவான் சொன்னபடி கேட்கணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகத்தில் எல்லாமே கற்றுக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க. ஆனால் பகவத்கீதை படிக்கிறது இல்லை. அங்கே தான் பிரச்சனை. எல்லாமே கற்றுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிறாங்க, சமையல் கூட கற்றுக்கிறாங்க, என்னென்னமோ கற்றுக்கிறாங்க. ஆனால் வாழை கற்றுக்கிறது இல்லை. வாழை கற்றுக்கணும். அது பகவத்கீதை படித்தா தான் தெரியும். இது ஒரு புக்கு மிஸ் பண்ணுறதுனால முக்கியமானது மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, இது விட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, எது நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காது. நம்ம எல்லாரும் என்ன வேணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு அமைதி வேணும் வாழ்க்கையில். எல்லாரும் கேட்பாங்க, கொஞ்சம் அமைதி வேணும். அந்த அமைதி வேணும்னா பகவத்கீதை படித்தே ஆகணும். வேற வழி கிடையாது. யாராவது இருக்குன்னா ஏமாத்துறாங்க. உண்மையை சொல்கிறேன், ஏமாத்துறாங்க. இது ஒன்று தான் வழி, வேற வழியெல்லாம் கிடையாது. பல பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சிருக்கலாம். அதுலேயும் சிவபெருமான் சொல்ற பார்வதி கிட்ட, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அவர் சொல்ற ராமநாமா சொல்லு. அதான் இப்போ நான் சொல்றேன், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா வருது. சொல்லணும்னு சிவபெருமான் சொல்றார். சொல்றது கேட்கணும், நம்ம கேட்கணும். நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கை ஒரு மாதிரியாக தான் போகும். ஒழுங்காலாம் போகாது, அதெல்லாம் போகாது. இது உண்மை. ஆக்சுவலி இதெல்லாம் உண்மை சொல்கிறேன். காலேஜில் ஸ்கூலில் உங்கள் குழந்தைக்கு யாரும் சொல்லி தரமாட்டாங்க. பைசா வாங்கிக்குவாங்க, இதெல்லாம் சொல்லி தரமாட்டாங்க. உங்களுக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. பகவத்கீதை படிக்கணும். எங்களோட ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் இந்த இஸ்கான் கோவில் அவர் தான் நிர்மித்தார். இதை சொல்லிக் கொடுக்கணும் அவர் தான் சொல்கிறார். அதை தான் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதா படிக்கிறவங்க அதிகமாக படிங்க. இது வரைக்கும் படித்ததே இல்லைன்னா இந்த நல்ல நாளில் வாங்கிக்கோங்க. இன்றைக்கே வாங்கிட்டு இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெய்லி படிங்க தயவு செய்து. இது இங்கே விற்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டால்ஸில் கேட்டிங்கன்னா பகவத்கீதா ஈரோட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. அந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி எங்கேயும் இது கிடையாது. ஈரோட்டில் சொல்லித்தராங்க, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இன்றைக்கே பகவத்கீதை வாங்கி இன்னிந்தே படிங்க. இதெல்லாம் பண்ணாமல் வாழ்க்கையில் அப்படியே ஏதோ நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அது நடக்காது. ஜாதகார் சொன்னார், அங்கே எங்கேயோ போய் ஒரு மொட்டை போட்டு ஒரு பூஜை பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னான்னா அவன் உங்களுக்கு மொட்டை போட்டார், உங்களை ஏமாத்துறார். அப்படியெல்லாம் ஒன்றும் சரியாகாது. ஓப்பனாக சொல்கிறேன், சேலஞ்சும் பண்ண முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் சரியாகாது. பகவத்கீதா படித்து இதில் இருக்க மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா போகும். வேறு வழி கிடையாது. உண்மை சொல்கிறேன். ஸோ தயவு செய்து பகவத்கீதை எங்கே இருக்குது, இல்லாதவங்க இன்றைக்கே வாங்கிக்குங்க. உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன ஸ்டால்ஸில் அதெல்லாம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அபிஷேகம் இருக்குது, பகவான் கிருஷ்ணா இருக்குது. இருந்து எல்லாம் பார்த்துட்டு போங்க. கீர்த்தனம் இருக்குது, மறுபடியும் இது மாதிரி சொற்பொழிவு இருக்குது. தயவுசெய்து எல்லாம் இருங்க. நாளைக்கு லீவு தான். பகவானுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல டைம் கொடுப்பாரு. ஓகே, உங்களுக்கு நல்ல டைம் வேணும், நீங்கள் பகவானுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் நம்ம டைம் நல்லாயிருக்கும். சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சீரியல் ஓடுற மாதிரி உங்கள் ஜென்மம் போயிட்டே இருக்கும். ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட், எல்லாம் இருங்க, அட்டன் பண்ணுங்கள், பகவத்கீதை வாங்கிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜாய். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? உங்களுக்கு கேள்வி இருந்தால் கை தூக்குங்க. அவங்க மைக்கு கொண்டு வருவாங்க. கேள்வி இருந்தால் மைக் அவங்க கொண்டு வருவாங்க. உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? ஓகே. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.